ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் தனிஷ்க் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஆன்டிக் பேர் பேங்கிள்ஸ் அண்டு சிங்கிள் கடா பேங்கிள் கட்ட போகிறேங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நான் கோல்டு ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு 9025 ரூபீஸ் இருந்துச்சுங்க. திருப்பி ஏறிடுச்சு, இறங்கின மாதிரி இருந்துச்சு, திருப்பி ஏறிடுச்சு. இது நம்ம ஃபஸ்ட்டு கடா பேங்கிளுங்க. இது ஒரு லக்ஷ்மி காசு மாதிரி வச்சுட்டு ரூபி அண்டு எமரால்ஸு ஆட் பண்ணியிருக்காங்கங்க. நான் மேலே வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்ஸு நான் அந்த டேக் கூட காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் அந்த டேக் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்றைக்கு பேங்கிள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி கோல்டு ரேட்டு, அதோட மேக்கிங் சார்ஜு, தனிஷ்க் ஜுவல்லரியில் வேஸ்டேஜ் வராதுங்க, மேக்கிங் சார்ஜ் வரும். அதோட மேக்கிங் சார்ஜு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த டேக்கில் வந்துருங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது அடுத்த கடா பேங்கிளுங்க. லக்ஷ்மி உருவம் ஃபுல்லாக வச்சுட்டு ரூபி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அது ரெண்டுமே சிங்கிள் கடா பேங்கிள் தாங்க. இது ஒரு பேர் பேங்கிளுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு செமி ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்கங்க. எல்லோ பாலிஷ் மாதிரி 35 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. பால் அங்கங்கே வருது. அப்புறமா 3 பால்ஸ் வர மாதிரி ஒரு பேட்டர்ன், ஸ்க்ரூ இல்லை, அப்படியே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இந்த பேங்கிள் ஒரு மேலே வர ஷேப் அப்படியே கூசாக கொடுத்துட்டு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்கங்க. 2 பேங்கிளும் சேர்த்து 40 கிராம் கிட்ட தான் இருக்குங்க. இந்த பேட்டர்ன் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரான பேட்டர்ன். இது மாடலாக இருக்குது, அப்படியே சப்பையாக இல்லாமல் கூசாக இருக்குது மாடலு. இதோட டேக்கு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வெயிட் நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி டைப்பில் கொடுத்துருக்காங்கங்க. ஸ்டோன் எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைன் கோல்டே, ஃபுல்லு கோல்டு தான் இருக்குங்க. சாலிட்டாக இருக்குது பீஸு. அடுத்தது இந்த பேங்கிள் பாருங்கள். இது பட்டை டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ வச்ச பேட்டர்ன் தான். 46 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. இது 3 லேயர்ஸில் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிட்டான பேங்கிள் தாங்க. 46 கிராம் இருக்குது. ஒரு பேங்கிள் 3 பவுன் கிட்ட வருங்க. நல்லா இருக்குது. எதுவுமே இல்லை, எனாமல் இல்லை, ஸ்டோன் இல்லை, சாலிட்டாக கோல்டு. நம்மளுக்கு அப்படியே கையிலோடு எடுக்கணும், கெட்டியாக இருக்கணும்னா இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பேர் பாருங்கள். அழகாக இருக்குது. கெம்பு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வருது. அங்கங்கே கெம்பு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இதுவுமே ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தான். 46 கிராம்ஸ் கிட்ட தாங்க இருக்குது. நல்லா இருக்கும். இது மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் வேர், பார்ட்டி வேர் செம்மையாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். 26 கிராம்ஸ் தான் இருக்குது பேரு. ஒரு சாலிட்டான பேங்கிளுங்க. இது உள்ள பைப் போட மாதிரி, பிளாஸ்டிக்கில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 26 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க பேர். இது தனிஷ்க் ஜுவல்லரியில் வேஸ்டேஜ் ஜாஸ்தின்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜ் ஜாஸ்தி தாங்க. ஆனாலும் இங்கே ஸ்கீம் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா சூப்பரான கலெக்ஷனும் நம்ம மேக்கிங் சார்ஜ் கொடுக்காமையே வாங்கிடலாங்க. நான் ஷாப்பு இந்த ஷூட் எடுக்கிற அன்றைக்கி ஒரு பேங்கிள், ஒரு சேட்டு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்கங்க. அது லாஸ்ட்டில் நான் காட்டியிருக்கேன். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? அந்த பேங்கிள் பேர் வாங்கினிருந்தாங்க. ஸ்கீம் போட்டு தான் வாங்கியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு அவங்க வாங்கின பேங்கிள். லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள். 32 கிராம்ஸ் இருக்குங்க. ஒரு பேங்கிள் 2 பவுன் கிட்ட வரும். ஒரு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கெம்பு ஸ்டோன் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேங்கிள் 2 பவுன் கிட்ட இருக்கிறதுனால 4 பவுனில் சூப்பராக வந்துச்சுங்க. 5 பவுன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பார்வையாக. இந்த ஆன்டிக் பேங்கிள் பாருங்கள். இது ரூபி அண்டு எமரால்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஒயிட் ஷீடட்ஸ் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 42 கிராம்ஸ் இருந்துச்சுங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் வருது. அப்புறமா ஒரு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஸ்க்ரூ டைப்பு பேங்கிள் தாங்க. பீகாக் ஃபெதர் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். சாலிட்டான பேங்கிளுங்க. பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்ஸ் வருது சைடில். இந்த சைடு ஃபுல்லு ஆன்டிக் பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஃப்ளவர் பேட்டர்னில், பெரிய ப்ராடான ஃப்ளவர் பேட்டர்னில் ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 53 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க பேரு. நல்லா இருந்துச்சு பாருங்களேன். நடுவில் லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்குது. சுற்று அந்த ரூபி ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒரு தாமரைப்பூ மாதிரி செமையாக இருந்துச்சுங்க. இந்த கடா பேங்கிள் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளைனாக கொடுத்துட்டு அந்த மேலே அந்த பார்டர் கிட்ட ஜாயின் கிட்ட
ஒரு சிங்கம் மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தாங்க. 26 கிராம் கிட்ட இருக்குது. சாலிட்டான பேங்கிளுங்க. அதோட ஒர்க் ஃபினிஷிங் பாருங்களேன். தனிஷ் ஜுவல்லரி அண்ணாலே ஒரு பிராண்டு தாங்க எனக்கு தெரிஞ்சு. வேஸ்டேஜ் மேக்கிங் ஜாஸ்தின்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அங்கே இருக்கிற பீஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் கடா பிராஸ்லெட் டைப்புங்க, பேங்கிள் டைப்புங்க. இது வந்து 10 கிராம் கிட்ட இருக்குங்க. ஒரு பெண்டு மாதிரி இருக்குது. ஒரு செயின் மாதிரி இல்லாமல் ஒரு பெண்டான மாதிரி அந்த சைடு இந்த சைடு கம்பி மாதிரி கொடுத்துட்டு ஒரு நடுவில் வந்து ஒரு பெண்டான மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து குட்டி டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னால் வந்து ஹூக்குக்கு அந்த லிங்க் மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கடா பிராஸ்லெட் பாருங்கள். இது ஒரு ஸ்டிஃபான பிராஸ்லெட்டுங்க. 11 கிராம் கிட்ட இருக்குது. இது ஒரு லீஃப் வச்சு ரூபி ஸ்டோனும் ஒயிட் ஸ்டோன் தாங்க. அது ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8 கிராம் கிட்ட இருக்குது. இது ப்ளைனாக கொடுத்துட்டு ஒரு எனாமல் ஃபாலிஷ் போட்டு ஃப்ளவர் பேட்டர்னில் ஆரஞ்சு கலர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு லக்ஷ்மி அம்மா காயின் இருக்குது. இதில் வந்து ஒவல் ஷேப்பில் சைடு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ரோடியம் பாலிஷ் கொடுத்துட்டு ப்ளைனாக கொடுத்துட்டாங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க கடா பிராஸ்லெட்டில். இது வந்து சேட்டு நார்த் இண்டியன்ஸ் போடுவாங்கங்க. ரெட் அண்ட் ஒயிட் பிளாஸ்டிக்கு இது ஷங்கு அதில் இருந்து பண்ணியிருக்காங்களா. இதில் கோல்டு யூஸ் பண்ணது வந்து 6 கிராம் கிட்ட கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னு ஹார்ட் சிம்பிள் வருது. ஃபுல்லாக லீஃப் பேட்டர்ன் வருது பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் கிடையாதுங்க. அது ஏதோ செங்கு மெட்டீரியலாக நல்லா இருக்குமா. கை அலர்ஜி எதுவும் ஆகாதா. அப்புறம் இந்த பேங்கிள் பாருங்கள். இதுவுமே செமி ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஆன்டிக்கில் ஃபுல்லாகவே குட்டி பால்ஸ் மாதிரி ஆட் பண்ணி ஒட்ட வச்சுருக்காங்க. அங்கங்கே ஃப்ளவர் பேட்டர்ன் வருது. ஒரு ஃப்ளவரில் ரூபி வருது, ஒரு ஃப்ளவரில் எமரால்டு வருதுங்க. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இது ஸ்க்ரூ பேட்டர்ன் தான் இதுவுமே. இந்த பேங்கிள் வந்து பிளெயின் பேங்கிளுங்க. 35 கிராம் கிட்ட இருக்குது. பெண்டான மாதிரி எஸ் டைப்பில் பெண்டான மாதிரி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கம்பி பேங்கிள் வந்து இந்த பட்டையாக இருக்கிற பேங்கிளுக்கு ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேட்டர்னு அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இது ஃபுல்லு ப்ளைன் பேங்கிளுங்க. நம்ம ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆஃபீஸ் வேரு, காலேஜ் வேரு, டெய்லி வேறு யூஸ் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸுங்க. இது வந்து 30 கிராம் கிட்ட இருக்குங்க இந்த பேங்கிள் பேரு. இதில் ஒயிட் எனாமல், க்ரீன் லைட் க்ரீன் எனாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே செக்குடு மாதிரி ஹோலு அந்த பேங்கிளில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த பேங்கிளுமே. இது வந்து ஒரு கம்பி பேங்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 2 ரவுண்டு ஷேப் வந்து ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா ப்ளைனாக கம்பி மாதிரி கொடுத்துட்டு அதே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. வளையல் ஃபுல்லாமே 28 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வேஸ்டேஜ் கேட்டுகிட்டே இருக்குங்க. நான் மேலேயே வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இதில் வந்து நான் டேகே காட்டுறதுனால நீங்கள் அந்த டேக் ஸ்கேன் பண்ணாலும் எவ்வளோ வேஸ்டேஜ், எவ்வளோ காஸ்ட் ஆகும், நீங்கள் வாங்குகிற அன்னைக்கு அன்ட்டு எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் வந்துடுங்க. வேஸ்டேஜ் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்குங்க. நான் எல்லா வீடியோவில் வேஸ்டேஜும் வெயிட் மென்ஷன் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்களேன். இது வந்து ஒரு டைமண்டு பேங்கிளுங்க. வெயிட் வந்து 20 கிராம்ஸ் இருக்குது, கோல்டு மட்டுமே. இதோட குவாலிட்டி எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னுட்டு. இதோட விலை மட்டுமும் 2.5 லட்சம் வருமானு சொன்னாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. இது அங்கங்கே இருக்குது டைமண்டு. 24 கிராம் கிட்ட இருந்துச்சுங்க. நான் சொன்னது இந்த பேங்கிள்ஸ் தாங்க. அவங்க சேட்டுக்காரங்க வாங்கினிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரூபி அண்டு எமரால்டு கெம்பு ஸ்டோன்ஸ். இது செம்மையாக இருந்துச்சு. கெம்பு ஸ்டோன் வச்சு வாங்கியிருக்காங்க. இது ஸ்கீமில் தான் வாங்கியிருக்காங்களாம். நிறைய மாடல்ஸ், எக்கச்சக்கமான பேங்கிள்ஸு, கடா பேங்கிள்ஸு, ப்ராஸ்லெட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதெல்லாமே ஆவடி தனிஷ்க் ஜுவல்லரியில் இருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம். ஒரு வாட்டி ஆவடி தனிஷ்க் ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள்.